ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 6. ஆல்ரெடி நம்ம சேனல்ல 10th தமிழ்ல இருக்க இயல் 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா லெசன் லைன் பை லைன் கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த இயல் 6ல என்னென்ன லெசன்லாம் இருக்கு அப்படின்னா சிற்றக்கல் ஒலி, சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், மங்கையராய் பிறப்பதற்கே அண்ட் லாஸ்ட் ஒன் புறப்பொருள் இலக்கணம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் சிற்றக்கல் ஒலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல் வழி குதிரை வணிகம் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் திருப்புடை மருதூர். இந்திய விடுதலை போராட்டத்தின் சிறப்பான ஆண்டு எது? 1906ஆம் ஆண்டு. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போரை தென் ஆப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ.சி. அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906. ம.பொ.சி. எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? ஜூன் 26, 1906 சென்னை 1000 விளக்கு சால்வன் குப்பம். ம.பொ.சி.யின் பெற்றோர் பொன்னுசாமி மற்றும் சிவகாமி. ம.பொ.சி.க்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன? ஞான பிரகாசம். ம.பொ.சி.யை சிவஞானி என்று அழைத்தவர் சரபையர் என்ற முதியவர். ம.பொ.சி.யின் கல்வி எந்த வகுப்புடன் முடிவுற்றது? 3ஆம் வகுப்பு. ம.பொ.சி. என அழைக்கப்பட்டவர் யார்? ம.பொ. சிவஞானம். ம.பொ.சி. யாருடைய பாடல்களை விரும்பி பாடினார்? சித்தர் பாடல்களை. ம.பொ.சி.யின் தாயார் எந்த பாடலை பாடுவார்? அல்லி அரசாணி மாலை மற்றும் பவளக்கொடி மாலை. ஒருவன் அறிவு விளக்கம் பெற உள்ள 2 வழிகள் யாது? கல்வி மற்றும் கேள்வி. ம.பொ.சி.யின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை யாருக்கு மிகுந்த பங்கு உண்டு? திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். ம.பொ.சி. தன் வாழ்நாளில் தான் சேர்த்து வைத்த சொத்தாக எதை குறிப்பிடுகிறார்? தான் சேர்த்து வைத்துள்ள பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை. பேராய கட்சி என்ற கட்சி எது? காங்கிரஸ் கட்சி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931ஆம் ஆண்டு. ம.பொ.சி. எந்த கட்சி ஊர்வலங்களில் கலந்து கொண்டார்? காங்கிரஸ் கட்சி. 30/9/1932 தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடம் வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டவர் யார்? ம.பொ.சி. பாண்டியன் ஆண்ட பெருமை, சோழன் ஆண்ட சிறப்பு, சேரன் ஆண்ட மாண்பினை கூறி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தவர் ம.பொ.சி. ம.பொ.சி. எத்தனை மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? ம.பொ.சி.க்கு எத்தனை மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? 3 மாத சிறை தண்டனை, 300 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வறுமையால் பணம் கட்ட தவறியதால் மேலும் 3 மாதம். ம.பொ.சி. சிறையில் எந்த வகுப்பு உணவு கிடைத்தது? சி வகுப்பு உணவு. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஆண்டு நிறைவேற்றியது? ஆகஸ்ட் 8, 1942ஆம் ஆண்டு. ம.பொ.சி. மீண்டும் எந்த ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆகஸ்ட் 13, 1942ஆம் ஆண்டு வேலூர் சிறையில். ம.பொ.சி. வேலூர் சிறையில் கண்ட தென்னக தலைவர் யாவர்? காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி மற்றும் பிரகாசம். ம.பொ.சி. வேலூர் சிறையில் இருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்? அமராவதி சிறை. அமராவதி சிறை மேற்கூரை எதனால் வேயப்பட்டிருந்தது? துத்தநாக தகடு. ம.பொ.சி. யாருடைய அழைப்பை ஏற்று வடக்கு எல்லைக்கு சென்றார்? ஆசிரியர் மங்களகிழார் 55 வயது பெரியவர் அழைப்பை ஏற்று. ஆந்திரா தலைவர்கள் எந்த பகுதியை ஆந்திராவுடன் இணைக்க விரும்பினர்? சித்தூர் மாவட்டம். வட சென்னை தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார்? தமிழாசான் மங்களகிழார். வடக்கு எல்லை போராட்டம் எந்த பகுதியில் தொடங்கியது? சித்தூர், புத்தூர் மற்றும் திருத்தணி. யாருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னை மற்றும் திருத்தணி ஆகிய இடங்களில் தமிழர் மாநாடு நடைபெற்றது? மங்களகிழார். வடக்கு எல்லை போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் யாவர்? ம.பொ.சி., மங்களகிழார், விநாயகம், இ.எஸ். தியாகராஜன் மற்றும் ரஷீத்.
ராஜமுந்திரி சிறையிலேயே உயிர் துறந்தவர் திருவாலங்காடு கோவிந்தராஜன். பழனி சிறையில் உயிர் துறந்தவர் மாணிக்கம். மொழிவாரி வாரியம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? சர்தார் கே.எம். பணிக்கர். மொழிவாரி வாரியம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? சர்தார் கே.எம். பணிக்கர். மொழிவாரி வாரியம் மூலம் சித்தூர் எதனுடன் இணைக்கப்பட்டது? ஆந்திரா மாநிலத்தில். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர்கள் ம.பொ.சி. ம.பொ.சிக்கு தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தி எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என கூறியவர் ம.பொ.சி. பட்டி தொட்டி எங்கும் எந்த மாநாடு நடைபெற்றது? பட்டி தொட்டி எங்கும் எந்த மாநாடு நடைபெற்றது? சிலப்பதிகார மாநாடு. திருத்தணி வரை உள்ள பகுதிகள் தமிழகத்திற்கு சொந்தம் என கூறிய ஆணையம் படாஸ்கர் ஆணையம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 43. ஆந்திரா மாநிலம் பிரியும் போது அதன் தலைநகராக எந்த நகரம் இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் விரும்பினர்? சென்னை. தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் முன்வந்தவர் ராஜாஜி. எந்த நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திராவிற்கு சென்னை தலைநகர் என்று பரிந்துரை செய்தது? நீதிபதி வாஞ்சி. தலைநகரில் மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் மாநகர தந்தை செங்கல்வராயன். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ம.பொ.சி. பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் சென்னை தமிழருக்கே என்று அறிவித்த நாள் 25/3/1953 தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்தது யார்? தமிழரசு கழகம். தெற்கெல்லை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1953 மற்றும் 1954. எல்லை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முதன்மையானவர்கள் யாவர்? பி.எஸ். மணி, மா. சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன் மற்றும் பி.ஜே. பொன்னையா. தெற்கெல்லை போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் இறந்த தமிழரசு கழக தோழர்கள் யார்? தேவசகாயம் மற்றும் செல்லையா. தென் திருவிதாங்கூரில் செல்வாக்கு படைத்தவர் யார்? தென் திருவிதாங்கூரில் செல்வாக்கு படைத்தவர் நேசமணி. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர். நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் யார்? நேசமணி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? நேசமணி. மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. நேசமணி. எந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது? நவம்பர் 1, 1956. அடுத்து கொஸ்டின் நம்பர் 58. நேசமணி நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சிலையோடு மணிமண்டபம் எங்கு அமைந்தது? நாகர்கோவிலில். திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று எந்த மாநிலம் உருவானது? கேரள மாநிலம். தமிழக மற்றும் கேரள பகுதிகளை பிரிக்க அமைக்கப்பட்ட ஆணையம் பசல் அலி ஆணையம். தமிழக மற்றும் கேரள பகுதிகளை பிரித்து பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான ஆண்டு 1955 அக்டோபர் 10. சென்னை மாநிலத்தில் உள்ள எந்த பகுதி கேரளாவுடன் இணைந்தது? மலபார் மாவட்டம். திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த எந்த பகுதி தமிழகத்துடன் இணைந்தது? கல்குளம், விளவங்கோடு, தேவாலை, அகத்தீஸ்வரம் மற்றும் செங்கோட்டை. நம்மை விட்டு போன தமிழக பகுதி யாவை? தேவிகுளம் மற்றும் பீர்மேடு. தமிழகத்தின் தெற்கெல்லை எது என புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் கூறுகிறது? குமரி முனை. தமிழகத்தின் வடக்கு எல்லை என புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் கூறுகிறது? வேங்கட மலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 67. எந்த அருங்காட்சியகத்தில் பாப்பரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது? ஆஸ்திரியா நாட்டு தலைநகரில் உள்ள அருங்காட்சியகத்தில். தமிழக வணிகருக்கும் கிரேக்க வணிகத்தின் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஆஸ்திரியா நாட்டு தலைநகரில் உள்ள அருங்காட்சியகத்தில். ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னா.
எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் ம.பொ.சி. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் ம.பொ.சி. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் ம.பொ.சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. ம.பொ.சி. சட்டமன்ற மேலவைத் தலைவராக இருந்த காலம் 1972 முதல் 1978 வரை. ம.பொ.சி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கிய ஆண்டு 1966. தமிழக அரசு ம.பொ.சி.க்கு சிலை வைத்த இடங்கள் யாவை? சென்னை தியாகராய நகரிலும் திருத்தணியில். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு பற்றி கூறிய நூல் எது? திருத்தணிகை உலா. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமே கலை புனைந்தான் நந்தா என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகை உலா. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமே கலை புனைந்தான் நந்தா என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகை உலா. 7 வகையான இசைகள் யாவை? குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி மற்றும் தாரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. 7 ஸ்வரங்கள் எவை? சரிகம பதனி. அடுத்து இலக்கண குறிப்பு. வண்ணமும் சுண்ணமும் எண்ணும்மை. காவிரிப்பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக எந்த இடத்தை அடைந்தனர்? கொடும்பாளூர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் எந்த ஊரை அடையலாம்? மதுரை. கோவலனையும் கண்ணகியையும் வழி நடத்தி சென்றவர் யார்? கவுந்தி அடிகள். கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து எந்த இடத்தை அடைந்தாள்? நெடுவேல் குன்றம் சுருளிமலை பகுதியின் வேங்கைக்கானல் என்னும் இடம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்பது? உரைப்பாட்டு மடை. வாய்க்காலில் வரும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை எனப்படும். உரை என்பது என்ன? பேசும் மொழியின் ஓட்டம். செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது எது? உரைப்பாட்டு மடை. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் எத்தனை காண்டங்கள் உள்ளன? 3. புகார் காண்டம், மதுரை காண்டம் மற்றும் வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? 30 காதைகள். சிலப்பதிகாரம் எந்த நூலோடு தொடர்புடையது? சிலப்பதிகாரம் எந்த நூலோடு தொடர்புடையது? மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபு. மணிமேகலையின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 100. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்? சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என கூறியவர் யார்? இளங்கோவடிகள். சுண்ணம் என்பதன் பொருள் நறுமணப் பொடி. காருகர் என்பதன் பொருள் நெய்பவர். தூசு என்பதன் பொருள் பட்டு மற்றும் துகிர். வெறுக்கை என்பதன் பொருள் செல்வம். காழியர் என்பதன் பொருள் பிட்டு விற்போர். கூவியர் என்பதன் பொருள் அப்பம் விற்போர். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர். வாசவர் என்பதன் பொருள் நறுமணப் பொருள் விற்போர். பல்இன வினைஞர் என்பதன் பொருள் பல வகையான புலால் கறிகளை விற்போர். ஓசுனர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் ஓவியர். மண்ணீட்டாளர் என்பதன் பொருள் சிற்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் முத்தொள்ளாயிரம். கொஸ்டின் நம்பர் 114. அல்லல் பயணத்து அறக்காம்பல் வாய் விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறியே புல்லினம் தம் என தொடங்கும் முத்தொள்ளாயிரம் பாடலில் எந்த நாட்டை பற்றி சிறப்பித்துள்ளனர்? சேர நாடு. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர்களை பற்றி பாடப்படும் நூல் முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட முத்தொள்ளாயிரம் நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 900 பாடல்களை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை செய்யுள்கள் கிடைத்துள்ளன? 108 செய்யுள்கள்.
புறத்திரட்டு நூலிலிருந்து கிடைத்துள்ள 108 செய்யுள்கள் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 5ஆம் நூற்றாண்டு. முத்தொள்ளாயிரம் நூலில் சேர நாட்டை எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? அச்சமில்லாத நாடாக. முத்தொள்ளாயிரம் நூலில் சோழ நாட்டை எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது? ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக. முத்தொள்ளாயிரம் நூலில் பாண்டிய நாட்டை எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது? முத்துடை நாடாக சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து இலக்கண குறிப்பு. விரிஇ என்பது சொல்லிசை அளபடை. கொல் யானை குவி மொட்டு என்பது வினைத்தொகைகள். இளங்கமுகு வெண்குடை என்பது பண்பு தொகைகள். சேறு உள்ள நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்டு எந்த பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி ஓடின? நீர்ப்பறவைகள். நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை எவ்வாறு கூவி அழைப்பர்? நாவலோ என்று. யானை படைகளை உடைய சோழனது நாடு நெல் வளமும் வீரமும் மிக்கது. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் எவ்வாறு இருந்தன? முத்துக்களை போல. பந்தல் போட்டது போல் தோன்றுவது பாக்கு மரம். முத்துக்களால் ஆன வெண்கொற்ற குடையை உடைய நாடு பாண்டிய நாடு. அடுத்த லெசன் மங்கையராய் பிறப்பதற்கே. கொஸ்டின் நம்பர் 131. ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி. காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி. இசை பேரரசி என்று நேருவால் புகழப்பட்டவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குரு யார்? அவருடைய தாய். எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த வயதில் பாடல்களை பதிவு செய்தார்? 10 வயதில். எம்.எஸ். சுப்புலட்சுமியின் பெயர் விளக்கம் என்ன? மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. எம்.எஸ். சுப்புலட்சுமி எதுவரை படித்துள்ளார்? 5ஆம் வகுப்பு. எம்.எஸ். சுப்புலட்சுமி தன் 17 வயதில் எங்கு கச்சேரி நடத்தினார்? சென்னை மியூசிக் அகாடமி. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு எந்த திரைப்படம் வெற்றியை தந்தது? மீரா திரைப்படம். எம்.எஸ். சுப்புலட்சுமியின் கடைசி திரைப்படம் எது? மீரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 141. எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது? காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன். எம்.எஸ். சுப்புலட்சுமியை பாராட்டியவர்கள் யார்? நேரு மற்றும் சரோஜினி நாயுடு. காந்தியடிகள் முன்பு எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய பாடல் எது? ரகுபதி ராகவ ராஜாராம். காந்தியடிகள் எம்.எஸ். சுப்புலட்சுமியிடம் எந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார்? மீரா எழுதிய பாடல்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 145. எம்.எஸ். சுப்புலட்சுமி இங்கிலாந்தில் பாடிய ஆண்டு? 1963. எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் பாடிய ஆண்டு? 1966. 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்றபோது அவரை தொட்டு தடவி பாராட்டியவர் ஹெலன் கெல்லர். எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் எங்கு ஒலிக்கத் தொடங்கியது? திருப்பதியில் 1966ஆம் ஆண்டு. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வழங்கிய ஆண்டு? 1974. எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த மொழிகளில் பாடியுள்ளார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், இந்தி, மராத்தி, குஜராத்தி மற்றும் ஆங்கிலம். எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு இந்திய அரசு என்ன விருது வழங்கி கௌரவித்தது? இந்திய மாமணி விருது. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடியவர் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி. பொதுவெளியில் நடனமாடுவது குற்றம் என்ற காலத்தில் தன் நடன வாழ்வை தொடங்கியவர் யார்? பால சரஸ்வதி. இந்திய அரசின் எந்த விருதை பால சரஸ்வதி பெற்றுள்ளார்? தாமரை செவ்வனி விருது. பால சரஸ்வதி 7 வயதாக இருந்தபோது முதலில் நடன அரங்கேற்றம் நிகழ்த்திய இடம் காஞ்சிபுரம். பால சரஸ்வதி தன் 15ஆம் வயதில் நடன அரங்கேற்றம் நிகழ்த்திய இடம் சென்னை சங்கீத சமாஜம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 157. நம் நாட்டு பண்ணுக்கு நடனமாடியவர் பால சரஸ்வதி. யார் பால சரஸ்வதி நாட்டியத்தை கண்டு மிகவும் பாராட்டினர்? பண்டித ரவிசங்கர். டோக்கியோவில் எந்த நிகழ்வின் போது பால சரஸ்வதி நடனம் ஆடினார்? கிழக்கு மேற்கு சந்திப்பு.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 160. தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்று புதினம் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். குறிஞ்சி தேன் என்ற புதினத்தில் படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்தவர் ராஜம் கிருஷ்ணன். அலைவாய்க்கரையில் என்ற புதினத்தில் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பதிவு செய்தவர் ராஜம் கிருஷ்ணர். சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் என்ற புதினத்தில் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய எழுத்துலக தலங்கள் யாவை? புதினங்கள், கட்டுரை, சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல். குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூறும் கூட்டு குஞ்சுகள் என்ற புதினத்தை படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். பெண் குழந்தைகளுக்கான கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் மன்னகத்து பூந்துளிகள். சமூக அவலங்களை தன் புதினத்தில் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். மதுரையில் முதல் பெண் பட்டதாரி கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் பெற்ற விருதுகள்: இந்திய அரசு பார்த்தீங்கன்னா தாமரை திரு விருது கொடுத்துருக்காங்க. ஸ்வீடன் அரசு பார்த்தீங்கன்னா வாழ்வுரிமை விருது கொடுத்துருக்காங்க. சுவிட்சர்லாந்து அரசு பார்த்தீங்கன்னா காந்தி அமைதி விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 174. கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் கல்லூரி பருவத்தில் யார் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டார்? காந்திய சிந்தனை. கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் எதில் களப்பணி ஆற்றினார்? சர்வோதயா இயக்கம். கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் எந்த போராட்டங்களில் பங்கு கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர செய்தவர் கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என கூறியவர் கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன். காந்தியடிகளுடனும் வினோபாவேயுடனும் பணியாற்றியவர் கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 181. பள்ளி பருவத்தில் படிக்க இயலாவிட்டாலும் பட்டறிவால் கற்றுக்கொண்டவர் யார்? சின்ன பிள்ளை. நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்தவர்கள் யாவர்? சின்ன பிள்ளை மற்றும் பெண்கள் குழு. சின்ன பிள்ளைக்கு மீன் பிடிக்கும் குத்தகையை யார் கொடுத்தார்? மதுரை ஆட்சியர். சின்ன பிள்ளை அவர்கள் பெற்ற விருதுகள்: ஸ்ரீ சக்தி புரஸ்கர் விருது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் கையில் வாங்கியிருக்காங்க. அவ்வை விருது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. பொதிகை விருது பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனில் வாங்கியிருக்காங்க. இந்திய அரசு பார்த்தீங்கன்னா தாமரை திரு விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை அவர்கள் வாங்கிய விருதுகள். அடுத்து இலக்கண பகுதி புறப்பொருள் இலக்கணம். கொஸ்டின் நம்பர் 185. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை எனப்படும். புறத்திணை எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். ஆணிரையை கவர்தல் வெற்றி திணை எனப்படும். ஆணிரையை கவர்தல் வெற்றி திணை. இட்லி பூ என்று அழைக்கப்படும் பூ வெற்றி பூ. ஆண்நிறைகளை மீட்டல் கரந்தை திணை எனப்படும். ஆண்நிறைகளை மீட்டல் கரந்தை திணை. இதே ஆண்நிறையை கவர்தல் பார்த்தீங்கன்னா வெற்றி திணை. ஆண்நிறைகளை மீட்டல் கரந்தை திணை. கரந்தை பூ பார்த்தீங்கன்னா என்ன வடிவில் இருக்கும்? முட்டை வடிவம். கரந்தை பூவின் நிறங்கள்: செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு. கொட்டை கரந்தை என்று அழைக்கும் பூ கரந்தை பூ. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்வது வஞ்சி திணை எனப்படும். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்வது வஞ்சி திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போர் புரிவது காஞ்சி திணை. பாருங்க, மண்ணாசை காரணமா பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்வது பார்த்தீங்கன்னா வஞ்சி திணை. இதே தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போர் புரிவது பார்த்தீங்கன்னா காஞ்சி திணை.
குறிஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்டு பகையரசனோடு போரிடுவது பார்த்தீங்கன்னா நொச்சி திணை. மருத நிலத்திற்குரிய பூ பார்த்தீங்கன்னா நொச்சி பூ. நொச்சியின் வகைகள் கருநொச்சி, மழை நொச்சி, மணி நொச்சி மற்றும் வெண்ணொச்சி. நொச்சியின் வகைகள் பார்த்தீங்கன்னா கருநொச்சி, மழை நொச்சி, மணி நொச்சி மற்றும் வெண்ணொச்சி. கோட்டையை சுற்றி வளைத்தல். கோட்டையை சுற்றி வளைத்தல் பார்த்தீங்கன்னா உமிஞை திணை எனப்படும். வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடி பார்த்தீங்கன்னா உமிஞை கொடி. முடக்கத்தான் என அழைக்கப்படும் பூ எதுனா உமிஞ்சை பூ. வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இரு மன்னர்களும் போர் புரிவது பார்த்தீங்கன்னா தும்பை திணை எனப்படும். வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இரு மன்னர்களும் போர் புரிவது தும்பை திணை எனப்படும். போரில் வென்ற மன்னன் சூடுவது வாகை திணை எனப்படும். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ எது பார்த்தீங்கன்னா வாகை பூ. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை எனப்படும். வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை எனப்படும். அடுத்து கைக்கிளை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அடுத்து அறிவை விரிவு செய். என் கதை நூலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் நூலை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணர். நாற்காலிக்காரர் நூலை எழுதியவர் நா. முத்துசாமி. அடுத்து லாஸ்ட் ஒன் கலை சொல்லறிவோம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு, மொனார்ச்சி முடியாட்சி, பார்டர் எல்லை, ரெபல்லியன் கிளர்ச்சி. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.